அதான் அந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதனோட ஃபுல் ஃபார்ம். ஓகே சார். அப்பப்போ அப்டேட் பண்ணணும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம். நிறைய பேர் இடம் மாறி போயிடுறாங்க, சில பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து ஏன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணலன்னா அவங்க பேர் இருந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்ன அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது காங்கிரஸ் பீரியட்ல இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டா பண்ணுவாங்க. இப்பயும் அது ரெகுலர் இதுதான், யூஸ்வல் ப்ரொசீஜர் தான் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து நிறைய கட்சிகள், அது பர்டிகுலரா எதிர்கட்சி மத்தியில் ஆள்ற பிஜேபி ஆள்ற மாநிலத்திலாம் இதை பத்தி எந்த பிரச்சனையும் வரல. எதிர்கட்சியா இருக்கிறவங்க தான் எதிர்க்கிற போல நடிக்கிறாங்களே ஒழிய உண்மையிலேயே எதிர்க்கிற மாதிரி அவங்க உண்மையிலேயே எதிர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருந்துன்னா அது வந்து அந்தந்த மாநில அரசு அதிகாரிகளை வச்சுதான் பண்றாங்க, ஊழியர்களை வச்சுதான் பண்றாங்க. அவங்களெல்லாம் நீங்க வந்து பாய்காட் பண்ணுங்க, இது வந்து தேவையில்லாம நம்மளோட ஓட்டர்களோட உரிமையை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி தைரியமா அவங்க சொல்லலாம். அதை சொல்லலையே, எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. டிஎம்கே காரங்க அங்க போய் நிக்கிறாங்க. எல்லா கட்சியும், நான் டிஎம்கேன்னு சொல்ல, காங்கிரஸ்காரங்க எல்லாரும் அந்த ஃபார்ம் இஷ்யூ பண்ற இடத்துல ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம், அதை பூர்த்தி செய்யறதுல சில விஷயங்கள் இருந்தாங்க, நாங்கள் அந்த குறைபாடுகளை நாங்கள் சொல்லித்தரோம். அதை பற்றி நிறைய வாட்ஸ்அப்லலாம் வருது. பெரிய பெரிய ஆளுங்க டிவியில் டிஸ்கஷன் நடக்குது, எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்று ஃபில்லப் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்க, உங்கள் பேரை விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு, இன்னொரு சைடு நான் வந்து அதை எதிர்க்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது குழந்தைங்க வந்து கிள்ளி விட்டுட்டு ஆடுற மாதிரி, இது தாளாட்டுற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இது தேவை தான், நாட்டுக்கு இது தேவை.